கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது தாம்பரம் ரயில் நிலையத்தில், சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் ரொக்க பணத்துடன் ஒருவர் பிடிபட்டார். அவர் தற்போது தமிழக பாஜக தலைவரும் அந்த மக்களவைத் தேர்தலின் போது நெல்லை தொகுதி வேட்பாளருமான பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளருமான நயினார் நாகேந்திரனின் ஓட்டுநர் மற்றும் அவருடைய தங்கும் விடுதியின் மேலாளர் உதவியாளர் என்ற தகவல்கள் வெளியாகின. இது தொடர்பான வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வருகிறது. சிபிசிஐடி இந்த வழக்கை விசாரித்து வருகிறது. இதனால் அந்த 4 கோடி ரூபாய் பணம் தற்போது தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு உரியதா அல்லது வேறு நபர்களுக்கு உரியதா என்ற விசாரணை நடைபெற்று வருகிறது. இதில் அந்த கால் டாட்டா ரெக்கார்டரை ஆய்வு செய்ததில் அதில் சூரஜ் என்ற ஹவாலா தரகர் மூலமாக இந்த பணம் நயினார் நாகேந்திரனின் அந்த பணியாளர்களுக்கு, அந்த விடுதியின் பணியாளர் மற்றும் ஓட்டுநர் உள்ளிட்டோரிடம் வழங்கப்பட்டிருந்தது என்றும் தேர்தல் செலவுக்காக அந்த 4 கோடி ரூபாய் ரொக்கப்பணம் கைமாறி இருந்தது என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக சிபிசிஐடி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இந்த 4 கோடி ரூபாய் பணம் பிடிபட்ட விவகாரம் தொடர்பான வழக்கில் தெரிவித்திருக்கிறது. இதனால் தற்போது தமிழக பாஜக தலைவராக உள்ள நயினார் நாகேந்திரன் மக்களவை தேர்தலில் போட்டியிட்ட போது அவரது தேர்தல் செலவுக்காகத்தான் நயினார் நாகேந்திரனால் இந்த பணம் கொடுக்கப்பட்டதா என்ற பிரச்சனை அப்போதைய பிரச்சாரத்தில் மேற்கொள்ளப்பட்ட சூழ்நிலையில் இப்போது அந்த பணம் அவருடைய கால் ரெக்கார்டர் டேட்டாவில், அந்த டேட்டா ரெக்கார்டரில் பதிவான அந்த பேச்சு பதிவுகளின் மூலமாக இந்த 4 கோடி ரூபாய் பணம் பரிமாறியது நயினார் நாகேந்திரன் தொடர்புடைய வேலைகளுக்காகத்தான் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது நயினார் நாகேந்திரன் ஹோட்டல் ஊழியரிடம் 4 கோடி பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் நீதிமன்றத்தில் பரபரப்பு தகவலை சிபிசிஐடி வெளியிட்டிருக்கிறது. எந்த மாதிரியான தகவல் விவரங்களை தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்கியதை முக்கிய செய்தியாக கேட்டோம்.